Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் இந்த பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கிவன் இன்புட் நான் என்ன கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரணும். ஸோ இது பார்க்கறதுக்கு வேணால் எப்படி போடலாம், என்ன பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாரு எவ்வளோ ஸ்பேஸ்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இது நான் சொல்லி கொடுத்த அந்த 4 மெத்தடில் இல்லாமல் எப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல அந்த மெத்தட். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும்னா இதோட ஸ்ட்ரக்சரை முதல்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கான கோடு, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கான கோடை நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஜஸ்ட்டு 3 to 4 லைன்ஸ் ஆஃப் கோடு அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது இதில் இருந்து இதை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இப்போ n என்ன கொடுத்துருக்காங்க? n is 9. கரெக்டாக? n is 9. அப்போது n 9னா எனக்கு இதில் இது வந்து ஒரு ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அப்படின்னா என்ன? ரோவும் 9 தான் இருக்கும், காலமும் 9 தான் இருக்கும். ஓகே. அப்போ இதில் மிட் ரோ எது, மிட் காலம் எது, எப்படி நான் மிட்டு கண்டுபிடிக்கிறது? ஸோ மிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மிட் ஈக்குவல் டு n/2 + 1. அப்போ 9/2 + 1 என்னது? தட் இஸ் 5. அப்போ மிட்டுங்கிறது 5 தான் மிட்டு. சரி, இங்கே 5th ரோ எது? ஸோ எனக்கு 5th ரோ எதுன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ இந்த ரோ தான் எனக்கு மிட்டு. ஸோ மிட் ரோ. சரி, ஓகே. எனக்கு மிட் காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ இந்த காலம் தான் எனக்கு மிட் காலம். ஸோ அப்போ நான் மார்க் பண்ணியாச்சு. எனக்கு மிட் ரோ எது, மிட் காலம் எதுன்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் இருந்து எப்படி இதை டிரைவ் பண்ணலாம். கரெக்டாக? சரி, என்னோட ஐ, அதாவது என்னோட ஃபஸ்ட்டு ரோ, என்னோட ஐங்கிறது ரோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஐங்கிறது ரோ, எங்கே இப்போ என்ன வைக்கணும், ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலமாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ என்னோடய ஐ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு, அதாவது என்னோட ஐ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரோவாக இருந்தால் எனக்கு எங்கெல்லாம் மட்டும் ஸ்டார் வேணும், எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்? இது என்ன பாயிண்ட்டு? இது ஜே ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்டு. 1லேருந்து எது வரைக்கும் வேணும்? மிட்டுங்கிறது. இந்த பாயிண்ட் என்னது? மிட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், திஸ் இஸ் மிட். இந்த பாயிண்டெல்லாம் மிட்டு, இது எல்லாமே மிட்டுக்கானது. இது வந்து காலம்கான மிட்டு, இது ரோக்கான மிட்டு. அப்போது ஜே வந்து 1லேருந்து மிட்டு வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஐ ஈக்குவல் டு 1 இருந்தால் வென்னவர் ஃபஸ்ட்டு ரோவில் மட்டும் நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ரோக்கு கண்டிஷன் எழுதுகிறேன், மற்ற எதுக்குமே பார்க்காதீங்க, வெறும் ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் கண்டிஷன் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ஐ ஈக்குவல் டு 1 இருந்தால் அண்டு ஜே எது வரைக்கும்? ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மிட்டு வரைக்கும். ஏன்னா 1 2 3 4 ஈக்குவல் டு மிட்டு இது வரைக்கும் இருந்தாலும், ஆர் ஜே என்னோட லாஸ்ட் வேல்யூ ஜே ஈக்குவல் டு என்னாக இருந்தாலும் எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. ஓகே. அப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கானது முடிஞ்சிருச்சு. ஐ ஈக்குவல் டு 1 இந்த இதுக்கு முடிஞ்சிருச்சு. சரி, அந்த இதை அப்படியே எழுதிடுவோம். ஸோ கண்டிஷன் என்ன? முதல்ல நான் உங்களுக்கு மிட்டுங்கிறத தனியாக எழுதிக்கலாம். ஸோ இன்ட் மிட் ஈக்குவல் டு n/2 + 1. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம மிட் பண்ணுவோம். சரி, இதில் எங்கெல்லாம் மட்டும் எனக்கு ஸ்டார் வேணும்? இஃப் என்னுடைய ஐ ஈக்குவல் டு 1 இருந்தால், ஐ ஈக்குவல் டு 1 இருந்தால் அண்டு ஜே என்னவாக இருக்கணும்? ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மிட்டு ஆர் ஜே ஈக்குவல் டு n. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனா ஃபஸ்ட்டு லைனில் எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. இப்போ நான் ரன் பண்ணி 9 கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் பாருங்கள், எனக்கு வேணுங்கிறது கரெக்டாக வந்திருக்கும். இப்போ 9 கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு லைன் ஓகே. மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம லாஸ்ட்டாக எல்ஸில் ஸ்டார் போட்டிருப்போம். இப்போதைக்கு எல்ஸில் ஸ்பேஸ் வர மாதிரி, எல்ஸில் ஸ்பேஸ் வர மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு லைனுக்கு ஐ ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன அவுட்புட் வந்திருக்கு? 1 2 3 4 5 6. ஓகே, இடையில ஸ்பேஸ் மிஸ்ஸிங்கு நான் சொல்கிறேன். சரி, நம்ம லாஸ்ட்டாக கண்டிஷன் கோடு எழுதும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரி, அப்போ ஐ ஈக்குவல் டு 1 ஜே ஈக்குவல் டு என்ன இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும்? இதை பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது மற்ற எந்த இடத்துல சரி நான் எல்ஸ் கண்டிஷனை இங்கேயும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐ ஈக்குவல் டு 1 அப்படி இல்லைன்னா எல்ஸில் எனக்கு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு. system.out.print. ஸோ பிரிண்ட்டில் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணி இப்போ ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டு, ஃபஸ்ட் லைனுக்கானது மட்டும்தான் வரும். நான் 9 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனுக்கு எப்படி வேணுமோ அது மட்டும் எனக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போது இதுவே இன்னொரு கண்டிஷன். சரிப்பா, நான் ஐ ஈக்குவல் டு 1ங்கிறத முடிச்சிட்டேன்.
அப்போ I greater than 1 இருந்தால் நான் என்ன பண்ணுறது? greater than 1னா என்னது? ஃபுல்லாக இந்த பிளேஸ் தான், கரெக்டாக? greater than 1னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ஃபுல்லாகவே greater than 1 தான். I equal to 1க்கு எழுதிட்ட, நீ greater than nன்னு எழுதுனா மொத்தமாக போயிடும் till இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் எழுதணும்? இந்த பாயிண்ட்டுக்கு என்ன நடக்குது? எப்போ உன்னோட I லெஸ் தென் மிட்டாக இருக்கோ, அதாவது இந்த இடம் இதெல்லாமே என்னது? I லெஸ் தென் மிட் பாயிண்ட், கரெக்டாக? I equal to 1க்கு செப்பரேட்டடாக எழுதிட்டேன். இந்த பாயிண்ட்டு I லெஸ் தென் மிட்டுங்கிற இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்? I லெஸ் தென் மிட்டுங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்? ஒரே நிமிஷம். ஸோ 1 2 3 4 5 இதுதான் இங்கிட்ட ரோ, 1 2 3 4 5 இதுதான் இங்கே மிட் காலம். ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்ஸுக்கு இந்த இடத்துக்கு நம்ம என்ன எழுதலாம்? என்ன கண்டிஷன்? இது வந்து I லெஸ் தென் மிட், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, ஏன்னா இதுதான் மிட். ஸோ அப்போ I லெஸ் தென் மிட்டாக இருக்கும்போது எங்கே மட்டும் எனக்கு ஸ்டார் வேணும்? நல்லா பாருங்கள், எங்கே மட்டும் ஸ்டார் இருக்குது? இந்த பிளேஸ்லையும் இந்த பிளேஸ்லையும் மட்டும்தான் இருக்குது. இது என்ன பாயிண்ட்டு? J ஈக்குவல் டு மிட்டுங்கிற பாயிண்ட்டு. இது என்ன பாயிண்ட்டு? J ஈக்குவல் டு என்னங்கிற பாயிண்ட்டு. இந்த I லெஸ் தென் மிட்டாக இருக்கும்போது, அப்போ I லெஸ் தென் மிட்டாக இருக்கும்போது இந்த ரெண்டு இடத்துல மட்டும் எனக்கு ஸ்டார் வந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் என்ன? இந்த எல்ஸ் எல்லாம் விட்டுருவோம். எல்சிஃப் அடுத்த ஸ்டார் எங்கே வரணும்? எல்சிஃப் I லெஸ் தென் மிட்டாக இருக்கும்போது அண்டு J ஈக்குவல் டு மிட் ஆர் J ஈக்குவல் டு n அப்படின்னு இருந்தால் எனக்கு எதை பிரிண்ட் பண்ணு? சேம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. அதே ஸ்டார்ஸை இங்கேயே எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஓகே, அடுத்தது இங்கே வருவோம். ஸோ ஒருவேளை என்னோட I ஈக்குவல் டு மிட்டாக இருக்குது, இந்த லைனில் இருக்குது. I ஈக்குவல் டு மிட் அப்படிங்கிற இந்த லைனில் இருக்குது. அப்போ இந்த லைனில் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? எனக்கு எதுவுமே யோசிக்க தேவையில்லை, எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணிடு. அப்போ தேர்டு கண்டிஷன் அடுத்த எல்சிஃப். ஸோ எல்சிஃப் I ஈக்குவல் டு மிட் இருந்தால் யோசிக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது வருவோம். ஒருவேளை I greater than மிட்டாக இருக்குது. ஓகே, I greater than மிட் இந்த பாயிண்ட்டுக்கு greater thanலாம் தான், இதெல்லாம் தான் I greater than மிட்டுங்கிறது இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே. ஸோ I greater than மிட்டாக இருக்கும்போது எனக்கு எங்கெல்லாம் மட்டும் ஸ்டார்ஸ் வேணும்? ஃபஸ்ட்டுலேயும் மிட்லேயும் மட்டும் வேணும். ஆனால் I greater than மிட்டுங்கும் போது இந்த பாயிண்ட்டுமே I greater than மிட் தான். அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? இந்த பாயிண்ட்டை I greater than mid and also I less than n. இதுதான் இந்த பாயிண்ட் என்னது? இதுதான் I greater than mid and I less than mid இப்படியும் சொல்லலாம். ஆர்எல்ஸ் இது என்னன்னு சொல்லலாம்? ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம்? I less than nன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை நான் I greater than mன்னு செக் பண்ணுறதுக்கு I less than nன்னு மட்டும் சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ லைனாக 1 by 1 ஒவ்வொன்று செக் பண்ணிட்டு தான் வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணணும். அடுத்தது I வேல்யூ இதெல்லாம் வரும்போது அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். அடுத்த கண்டிஷன் என்ன? I less than mid இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். எப்போ மிட்டாக இருக்கோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்துடும், I ஈக்குவல் டு மிட்டுன்னு. அடுத்தது இதை தாண்டும் போது I less than nங்கிற இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இப்போ I less than n இருக்கும்போது என்னென்னு நம்ம எழுதிடலாம். I less than n இருக்குது, மிட்டை தாண்டிடுச்சு. இப்போது நம்மளோட கோடு என்னது? இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு, கோடை மிட்டு வரைக்கும் எழுதியாச்சு. அப்போ இந்த பாயிண்ட்ஸை என்னென்னு சொல்லலாம்னா நான் I less than nன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் nth லைன். I less than n இருக்கும்போது எனக்கு எங்கே மட்டும் ஸ்டார் வேணும்? இது J ஈக்குவல் டு 1 இந்த பிளேஸ்லையும் இல்லை J ஈக்குவல் டு மிட் இந்த பிளேஸ்லையும் மட்டும் ஸ்டார்ஸ் வேணும். அப்போது எல்சிஃப் எனக்கு I less than n இருக்கும்போது அண்டு J ஈக்குவல் டு 1 ஆர் J ஈக்குவல் டு மிட். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் மட்டும் எனக்கு ஸ்டார்ஸ் வேணும். ஓகே, அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸி. அது என்ன பாயிண்ட்டு? இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? I ஈக்குவல் டு nth லைன். nth லைனில் நமக்கு எங்கே மட்டும் ஸ்டார்ஸ் வேணும்? nth லைனில் செக் பண்ணுங்கள், எங்கே மட்டும் நமக்கு ஸ்டார்ஸ் வேணும்? ஸோ nth லைனில் J ஈக்குவல் டு 1ங்கிறதுல எனக்கு ஸ்டார்ஸ் வேணும். J ஈக்குவல் டு 1 இருந்தால் எனக்கு இந்த ஸ்டார் வேணும். அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது என்னன்னு சொல்லலாம்? J greater than or equal to மிட்டுன்னு சொல்லலாமா? ஏன்னா இது மிட்டு, இங்கே J, அப்போ இந்த J எல்லாமே J greater than or equal to மிட்டுன்னு சொல்லலாம். அப்போ இங்கே கண்டிஷன் இந்த எல்சிஃபில் என்ன கண்டிஷன் வரும்? எல்சிஃப்
I equal to என்ன இருந்தால் and j equal to 1 or j greater than or equal to mid. ஸோ இந்த கண்டிஷனுக்கு இந்த இடத்துல மட்டும் ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணு, மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு, அவ்வளோதான். ஸோ நான் வேணால் ஒன்ஸ் பாஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே அதை பார்த்துக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ரோ, ஓகே, ஃபஸ்ட்டு ரோஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் j less than or equal to mid இல்லைனா j less than or equal to n. அப்படின்னா மிட்டு வரைக்கும் டில் மிட்டு வரைக்கும் இப்போ 1 2 3 4 1 2 3 4 5 மிட்டு வரைக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அடுத்தது ஐ முடிஞ்சிடுச்சு, 1 முடிஞ்சிடுச்சு, ஐ லெஸ் தென் மிட். அப்போ இங்கே ஒரு மிட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வரைக்கும் இது என்ன பண்ணும், எனக்கு வந்து ஜே ஈக்குவல் டு மிட் அண்ட் ஜே ஈக்குவல் டு என். இங்கே 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 1 2 3 4 5 இங்கே ப்ளஸ் ஆல்சோ இங்கே 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 இங்கேன்னு பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இந்த லைன் தான் ஜே லெஸ் தென் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மிட், ஐ லெஸ் தென் மிட், ஓகேவா, சாரி ஐ லெஸ் தென் மிட். அப்போது நமக்கு இந்த லாஸ்ட் ஒன் வராது, ஏன்னா லெஸ் தென் மிட் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஐ ஈக்குவல் டு மிட்டாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், எதையுமே யோசிக்காமல் எல்லா ஸ்டார்ஸையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது மிட்டு முடிஞ்சிருச்சா, மிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னது, ஐ லெஸ் தென் என். ஓகே, இங்கேருந்து டில் லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எங்கே பிரிண்ட் பண்ணுறேன், எங்கெல்லாம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறேன், ஜே ஈக்குவல் டு 1லையும் ஜே ஈக்குவல் டு மிட்லையும். அதாவது இங்கே 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 ஆல்ரெடி 5 6 7, அடுத்தது இங்கே இங்கே இப்படி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் லைன் வரும்போது 1 2 3 4 5 6 7 8 லாஸ்ட் லைன் 9th லைன் nth லைன் வரும்போது, ஓகே, ஸோ nth லைன் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஜே ஈக்குவல் டு 1 அண்ட் ஜே கிரேட்டர் than ஈக்குவல் டு எம். இங்கேயும் ப்ளஸ் இங்கேருந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எம்னா இது எல்லா லைனையும் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அந்த ஸ்டாரு, அவ்வளோதான். மற்ற எல்லா பிளேஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பிரிண்ட் பண்ணிடுறேன், எல்ஸு. ஸோ எல்ஸுங்கிறனால ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம், ஐட்ரேஷன் வைஸ் எல்லாமே கரெக்டு. மேபி கோடில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இன்புட்னா என் எஸ், ஓகே, இங்கே 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 ஏதோ வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, இங்கே ஸ்டார்ஸ் வந்திருக்கு, இங்கே நமக்கு வேணாம். இது எந்த லைனு, ஐ லெஸ் தென் மிட்டுங்கும் போது, ஐ லெஸ் தென் மிட்டுங்கும் போது ரெண்டாவது கண்டிஷன் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஐ லெஸ் தென் மிட்டுங்கும் போது ஜே ஈக்குவல் டு எம் அண்ட் ஜே ஈக்குவல் டு எண்ணுக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஐ லெஸ் தென் மிட்டுங்கும் போது ஜே மிட்டுலையும் ஜே எண்ணுலையும் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஐ ஈக்குவல் டு 1ங்கும் போது ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மிட், ஓகே, அண்ட் ஜே ஈக்குவல் டு என். ஓகே, கரெக்டாக தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எங்கே ஐ ஈக்குவல் டு எம்மும்போது எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். ஸோ எல்சிஃப், ஓகே, இங்கே பார்த்தீங்களா, ஐ லெஸ் தென் என்னாக இருக்கும்போது, ஐ லெஸ் தென் என்னாக இருக்கும்போது, ஓகே, இந்த கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுது, ஐ லெஸ் தென் என்னாக இருக்கும்போது, ஓகே, நம்மளால் வெறும் ஐ லெஸ் தென் என்னன்னா இதுவும் ஐ லெஸ் தென் என்னு தானே. ஸோ நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, ஐ லெஸ் தென் என்னன்னு மட்டும் நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா. அப்போது இந்த பாயிண்ட் என்னது, ஸோ இந்த பாயிண்ட்டுமே ஐ லெஸ் தென் என்னு தான், இந்த பாயிண்ட்டுமே ஐ லெஸ் தென் என்னு தான், இந்த பாயிண்ட்டுமே ஐ லெஸ் தென் என்னு தான், ஓகேவா. அப்போது இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ நான் என்ன சொல்லணும், இதை தான் சொல்லணும், ஐ லெஸ் தென் என்னு அண்ட் ஆல்சோ ஐ கிரேட்டர் தென் மிட்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போது இந்த பாயிண்டில் நம்ம இது எங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், மிட்டுக்கு கீழே தானே, மிட்டுக்கு அடுத்ததுலேருந்து தானே வரணும். அப்போது ஐ கிரேட்டர் தென் மிட்டு அண்டு ஐ லெஸ் தென் என் இதை கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா இப்போ நம்ம அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நமக்கு அந்த இது வராது. ஸோ கரெக்டாக முடிஞ்சிருச்சா, ஏன்னா அங்கே வெறும் ஐ லெஸ் தென் என்னு மட்டும் கொடுத்துருந்தேன், அதனால எனக்கு இங்கேயும் சேர்த்து ஸ்டார்ஸ் வந்துருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், ஓகேவா. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு 4 கண்டிஷன் யோசிச்சு எழுதுறோம், அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்டில் பிங் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம், ஓகேவா. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பாய்.